அன்றே தடுத்து என்னை அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்ட கொண்டதல்ல என்கே நன்றே உனக்கு நல்லே உனக்கு ஏனே நான் என்ன செய்யினும் நடு கடலுள் சென்றே விழினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகையில் திருவுளமோ நின் திருவுளமோ ஒன்றே பல உருவே அருவே எல் உமையவளே உமையவளே ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன் ஆன்மீகன் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நாம் அபிராமி அந்தாதியின் 30வது பாடலை பார்க்க போகின்றோம். நம்ம இதற்கு முன் 29வது பாடலில் அம்பாளே அனைத்துமாக சித்தியாய் புத்தியாய் வித்தியாய் வித்தாய் அனைத்தும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த 30வது பாடலில் அம்பாள் தன்னை தடுத்து ஆட்கொண்டவள். நான் ஒன்றும் அறியாதவனாக இருக்கும்போதே என்னை தடுக்க என்னெல்லாம் செஞ்சிட்டிங்க. இன்னைக்கும் நான் எது செய்தாலும் தெரியாமல் நம்ம கடலையே விழுந்தாலும் கண்ணை முடிக்கிட்டு கடலையே விழுந்தாலும் என்னை கரையேற்றுவதும் திருவருள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ உருவமாகவும் அருவமாகவும் அருவமாகவும் ஒன்றாகவும் பலவாகவும் இருக்கிறாய் அப்படின்னு இந்த பாடல் அழகாக சொல்கிறாரு. முதல்ல பாட்டை பார்த்துருவோம். அன்றே தடித்து என்னை ஆட்கொண்டாய், அன்றே தடுத்து என்னை ஆட்கொண்டாய், கொண்டது அல்கை என்கை நன்றே உனக்கு அப்படிங்கிறார். அன்றே தடுத்தென்னை ஆட்கொண்டாய், கொன்றது அல்லை என்கை நன்றே உனக்கு, இனி நான் என் செய்யினும் எது செய்தாலும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரை ஏற்றுகை நின் திருவுளமே. நான் கடலில் விழுந்தாலும் ஏற்றணுங்கிறார். ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப எளிமையான பாட்டு, அழகான பாட்டு. மறுபடியும் சொல்ல ஒரு வேகமாக படிக்கிறேன். அன்றே தடித்து என்னை ஆட்கொண்டாய், கொண்டதல்ல என்கை நன்றே உனக்கு, இனி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே, ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே அப்படின்னு இந்த பாட்டை அழகாக சொல்கிறாரு. இப்போ நம்ம இதை நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இப்போ நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பற்றி உங்களுக்கு தெரியும், அந்த கதை உங்களுக்கு தெரியும். சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானுடைய மறு உருவமாக இருந்து கைலாயத்திலிருந்து இங்கே வந்தவர். அது கதை இருக்குது, அந்த கதைக்கு நம்ம போக வேண்டாம். அவர் இங்கே அவருக்கு இயைந்த 2 கன்னியர்கள் கைலாயத்தில் இருக்கிறாங்க. இங்கே பரவங்க தான் அங்கே இங்கே இதில் உலகத்திற்கு அவங்களும் வந்தாங்க. அந்த கதையும் உங்களுக்கு தெரியும். அந்த 2 கன்னியர்களை அங்கே நான் மணந்து கொள்வதாக ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு இங்கே வந்தார், உலகத்துக்கு வந்தார். இங்கே வந்த பிறகு அதுக்கெல்லாம் மறந்து போச்சு. அப்போ இன்னொரு பொண்ணைக்கும் அவருக்கும் திருமணம் நிச்சயம் பண்ணுறாங்க. அப்போ திருமணம் சடங்கு நடக்கும்போது அவர் சிவபெருமான் ஒரு வேதியராக ஒரு வயசான வேதியராக இந்த கல்யாணத்தை நிறுத்துகிறார். இந்த சுந்தரன் எனக்கு அடிமைன்னு சொல்கிறாரு. நீ என்ன அடிமைன்னு எங்கே சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, சாசனம் இவங்க தாத்தா எனக்கு சாசனம் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு ஒரு ஓலையை காட்டுறாரு. அப்புறம் சொல்லி அதுக்கப்புறம் இதுங்க என்ன பண்ண முடியாது தவிச்சு போகிறாங்க. அப்புறம் கடைசியில் சிவபெருமான் தன்னுடைய உண்மையான ரூபத்தை காட்டி அதாவது மறைஞ்சு போய்டுறாரு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க சிவபெருமான் வந்தது அவர் தான், நம்மளை ஆட்கொண்டவர் அவர் தான் சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் தெரிஞ்சவங்க. அப்போ உடனே ஒரு பாட்டு பாடுறாரு. அவர் முதல் பாட்டு பித்தா சூடி பெருமானே அந்த பாட்டு பாடினாரியா, அத்தா உனக்கு காலாய் நீ அல்லேன்னு எனலாமேன்னு முடிப்பார். நம்ம 10 பாட்டு பாடுறார்.
சுந்தரமூர்த்தி நாடு முதல் பதிகமே இதுதான். பித்தாய் பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்தின்னை வைத்தாய் பெண்ணை தென்னை நல்லூர். அந்த 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 நல்லூரில் தென்னை அருள் துறையில் அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமேன்னு ஒரு 10 பாட்டு பாடுறார். இதில் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு ஆளாகிவிட்டேன், நீ வந்து நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், உனக்கு நான் என்றைக்கும் அடிமை அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை வந்து இங்கே அப்படியே உல்டாவாக என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய அபிராமி பட்டர், அம்மா தாயே, நான் வந்து உனக்கு உன்னுடைய கதி என்று வந்தேன், உன்னையே நம்பி வந்தேன், உன்னையே உள்ளத்தில் ஏற்றினேன், உன்னையே பாடினேன், உன்னையே நினைக்கிறேன், ஆனால் நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய். அப்போ நான் எது செய்தாலும் என்னை அதை பொறுத்து கொள்வதும், எனக்கு எந்த துன்பம் வந்தாலும் நான் கடல்லே போய் விழுந்தாலும் அதை காப்பது உன்னுடைய அருள்ங்கிறார். நீ என்னை ஆட்கொண்டாய்கிறார். இது ரெண்டுக்கும் பாருங்கள், அங்கே வந்து சுந்தரமூர்த்தி போனால் அத்தா உனக்கு ஆளா நான் என்னைக்கும் உனக்கு அடிமை அப்படின்னு சொன்னார். இங்கே இவர் சொல்கிறாரு, என்னைக்கும் நீ என்னுடைய தலைவி, நீ என்னை காக்க வேண்டும் அப்படிங்கிறத அபிராமிப்பட்டர் அதை சொல்கிறார். அதனால் இப்போ வந்து அபிராமிப்பட்டர் அம்பாளுடைய பெருமையை பாடிக்கொண்டே வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, தனக்கும் அம்பாளுக்குள்ள உறவை எண்ணி பார்க்குறார். இப்போ உரையில் இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க எல்லாரும் அன்னையின் கருணையால் கடவுளின் கருணையால் தடுத்து ஆட்கொண்டப்பட்டு அந்த அம்பாளுடைய அந்த இறைவனுடைய பத்மபாதம் சூடும் தலையிலே சூடும் பணியை திருவடி, நம்ம அந்த திருவடியை நம்முடைய முடியிலே வைக்கணும். அதுதான் பத்ம பதயுகம் சூடும் பணி அப்படின்னு அவருக்கு வந்து அந்த பெருமையை வந்து கடவுள் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம நெஞ்சத்தில் உள்ள அழுக்கு எல்லாம் அவங்க துடைக்கிறாங்க. இது வந்து உள்ளே உள்ளது. இப்படி அம்பாள் நம்ம ஆண்டு கொண்டு விட்டால், அந்த ஆண்டு கொண்ட மாதா என்னைக்காவது உனக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை, உன்னை நான் ஆட்கொள்ளவில்லைன்னு சொன்னால் என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கிறார். அம்பாள் மாதிரி சொல்ல மாட்டாங்க. இவருக்கு ஒரு நினைப்பு, கடவுள் வந்து உனக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை, இவ்வளோலாம் உனக்கு பண்ண, இனிமேல் உனக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா என்ன சொல்லுவார் அப்படிங்கிறாரு. அதனால் அங்கே வந்து எப்படி நான் வந்து சுந்தரமூர்த்தி பெருமான் எப்படி வந்து இப்போ நீ உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாரோ அது அறியாமையால் சொன்னார். அது தெரிந்த பிறகு திருந்தி விட்டார். அதேமாதிரி அம்பாள் சொல்லிவிட்டால் என்ன செய்வது, அம்பாள் மறுத்து விடுவாளோ, உன்னை நான் ஆட்கொள்ளவில்லை அப்படின்னு மறுத்து விடுவாளோன்னு ஒரு பயம் வருது. ஆனால் அம்பாள் வந்து மறுக்கவில்லை. ஏன்னா அப்படி அம்பாள் மறுக்கக்கூடிய ஒரு தெய்வமும் இல்லை. தெய்வம் நிச்சயமாக நம்ம கைவிடவே விடாது. என்ன கடவுளை நம்பினோர் கைவிடப்படாது அப்படின்னா இவர் என்ன சொல்கிறாரு, அப்படி வந்து நீ விட்டுட்டாலும் அது வந்து நீ வந்து உனக்கு நல்லதல்ல, அதனால் நீ விட்டு விடாதே அப்படின்னு சொல்லிட்டு, தாயே நீ நெடுங்காலத்துக்கு முன்னே என்னுடைய போன போக்கை மாற்றி, நான் எப்படியோ உன்மத்தம் பிடித்த மாதிரி இருந்துட்டு இருந்தேன், என்னை மாற்றி தடுத்து ஆட்கொண்டாய். அப்படியெல்லாம் செஞ்சுவிட்டு இன்றைக்கி நான் உன்னை ஆட்கொள்ளவில்லை என்று நீ சொன்னால் அதுக்கு ஒன்றது நல்லதா, அது நியாயமா அப்படின்னு கேட்குறேன். அதுதான் சொல்கிறாரு, அன்றே என்னை தடுத்து ஆட்கொண்டாய். எப்போ அந்த காலத்து நான் வந்து என்றைக்கு உன்னை நினைத்து தவம் செய்த ஆரம்பித்தேனோ, என்னைக்கு என்னுடைய வாழ்வையே உனக்காக அர்ப்பணித்து விட்டு நான் உன்மத்தம் பிடித்தது போல் இருந்து கொண்டேனோ அப்பொழுதே என்னை நீ ஆட்கொண்டு விட்டாய். அப்போ இன்னைக்கு வந்து கொண்டது அல்ல என்கை நன்றே உனக்கு, நான் உன்னை ஆட்கொண்டது இல்லை, நான் ஆட்கொள்ளவில்லை என்று சொன்னால் அது நியாயமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் சொல்கிறாரு, நிச்சயமாக நியாயம் இல்லை, அம்பாள் நினைக்கவும் மாட்டாங்க, அவர் மனதில் தோன்ற எண்ணத்தை சொல்கிறார். அப்புறம் அது நியாயமோ நியாயம் அல்லவோ அதை பற்றி ஆராய நமக்கு எப்பன்னு கேட்கப்படும் அம்பாளுடைய செயலை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னார். ஒருவேளை அம்பாள் நம்ம வந்து சோதனை செய்கிறதுக்காக சொன்னாலும் சொல்லலாம். இப்போ குழந்தை சொல்லுவாங்க, இப்போ ஒரு தாய் வந்து குழந்தைய பார்த்து சொல்ல, நீ என் குழந்தை இல்லை, நான் உன்னை தவிட்டுக்கு வாங்கினேன் அப்படிம்பாங்க. அது குழந்தை உடனே அழுவோம், இல்லைன்னு சமாதானம் பண்ணுவாங்க இல்லையா. இதெல்லாம் நம்ம வாழ்வியலில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் செய்திகளும். அப்போ இப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை விளையாட்டுக்காக சொல்வாளோ அது மாதிரி அம்பாளும் நம்மகிட்ட சொல்லலாம், நம்முடைய விளையாடுவதற்காக சொல்லலாம். அதனால் வந்து அதை வந்து இப்போ அந்த அம்மா வந்து நீ என் குழந்தை இல்லைன்னு சொன்னால் அந்த குழந்தை போய் வாதாடாது, அந்த அம்மாட்ட போய் வாதாட போதான் என்ன, அது வந்து அழும், ஐயோ எங்கள் அம்மா நீ இல்லையான்ட்டு. அதே மாதிரி நீ என்னை எந்தவித சோதனை செய்தாலும் இந்த உறவு என்னை விடாது, உனக்கும் எனக்கும் உள்ள உறவு விடாது. ஏன்னா என்னை தடுத்து ஆட்கொண்ட அன்னை, நீ தடுத்து ஆட்கொண்டு விட்டாய். அப்படி அன்னை நீ வந்து இந்த என்னுடைய சிற்று அறிவுடைய மனம், என்னுடைய மனப்போக்கு தான் இது உறுதியாக இல்லையான்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுடைய அன்னையினுடைய அம்பாளுடைய இயல்பு அது இல்லை, அவள் எப்பொழுதும் காப்பாற்றுவாள். அதனாலே அம்பாள் வந்து எப்பொழுதும்
பராசக்தியாக பரமாம்பியாக ஸ்ரீமாதாவாக இருக்கிற அம்பாள் அனைத்தையும் எப்பொழுதும் காப்பாற்றுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னை அதுக்கு இப்போ ஆண்டு கொண்ட உரிமை இருக்கிறது, நீ என்னை ஆண்டு கொண்ட உரிமை உனக்கு இருக்கிறது. அதுக்கு விரோதமாக இப்போ நீ எனக்கு அம்பாள் தான் எனக்கு ஆண்டு கொண்டு விட்டாலே அம்பாள் என்ன செய்வார்னு அதனை மறந்து அதுக்கு விரோதமாக ஏதாலும் ஒன்று செஞ்சாலும் என்ன விட மாட்டான். இப்போ குழந்தைக்கு ஏதாவது ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க, உடனே தாய் உணவு ஊட்டுவாள். இந்த குழந்தைக்கு நோய் வந்துச்சுன்னா இது என் குழந்தை இல்லை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாள், நிச்சயமாக சொல்ல மாட்டார். எந்த குழந்தை எது வந்தாலும் அம்பாள் காப்பாற்றுவாள். இது அந்த குழந்தைக்கு ஒரு பைத்தியமே பிடிச்சி போச்சா கூட ஐயோ என் குழந்தை இல்லைன்னு சொல்லவே மாட்டாள். தன் வயிற்றில் பிறந்த பிள்ளை என்ற பாசம் எந்த நிலையிலும் ஒரு தாய்க்கு விடாது. அதே மாதிரி இந்த அம்பாள் யார்? உலகத்தில் உள்ள மனித இனத்துக்கே தாய், இந்த பிரபஞ்சுக்கே தாய். அப்படிப்பட்ட மாதாவைக அபிராமி நீ எனக்கு பிள்ளைன்னு சொல்ல மாட்டாளா? சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அம்பாள் ஆனால் நமக்கு துன்பம்லாம் கொடுக்குறாங்களேன்னு ஒரு சந்தேகம் வரலாம். எதுக்கு இறைவன் நமக்கு கஷ்டங்களை கொடுக்குறார்? அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை கொடுப்பதற்கு நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக. இப்போ கஷ்டமேக இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருந்துனாக்கா அதில் மேடுபாடு இல்லை, மேடு பள்ளம் இல்லாமல் போய்விடும் இல்லையா? அப்போ நமக்கு ஏதாவது ஒரு சின்ன துன்பத்தை கொடுத்தாலும் ஐயோ கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரே, அம்பாள் என்னை கைவிட்டு விட்டாளே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். ஆனால் உண்மையிலே என்னன்னு கேட்டோன்னா அம்பாளோ கடவுளோ நம்மை கைவிடுவது இல்லை. கடவுளை நம்பினார் கைவிடப்படார். ஆனால் ஏன்னா நம்ம அம்பாளை மறந்தாலும் நம்ம பரமேஸ்வரனை மறந்தாலும் அவர்கள் நம்மை மறப்பதில்லை. அவங்க பல விஷயங்கள் இப்போ பல திருவிளையாடல்கள் நடக்குது. அம்பாள் திருவிளையாடல்கள் இருக்குது, சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் இருக்குது, முருகனுடைய திருவிளையாடல்கள் இருக்குது. எல்லா திருவிளையாடல்களும் எதுக்கு செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்காக செய்யலை, நமக்காக செய்கிறார்கள். இறைவனுடைய திருவிளையாடல்கள் அனைத்தும் பக்தர்களுக்காகவே செய்கிறது. அதனால அதை அந்த பக்தன் என்ன செஞ்சாலும் இறைவன் அவன் மேலே கோபப்படுவதில்லை. அம்பாள் அவன் மீது கோபம் கொள்வதில்லை. ஆனால் கருணை கடலான அம்பாள் இது அவனை கைவிடுவதில்லை. இப்போ ஒரு தாய் இருக்கா, அந்த பையன் கெட்டவனாகவே இருக்கான்னு வச்சுக்கோ, ரவுடி மாதிரி இருக்கான், ஊரெலாம் சுற்றுறான். அந்த தாய் போலீஸை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. உண்மையிலே போலீஸ் பிடிக்க வேண்டாம், ஐயோ என் பிள்ளை பிடிக்காதுங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் தாய் உள்ளம். அதே மாதிரி பக்தன் என்ன செய்தாலும் தனக்கு துன்பம் உண்டாக்கும் காரியம் என்று அறியாமல் எதை செய்தாலும் அதனை காப்பாற்றக்கூடிய தன்மை உடையவள் அம்பாள். அம்பாளுடைய அந்த கடப்பாடு உடையவள். தன்னுடைய பக்தனை காப்பாற்ற வேண்டும். நான் எப்படி போனால் யாருக்கு என்ன அப்படிங்கிற சரி. இப்போ இந்த நிலையில் ஒருத்தன் நினைக்கிறேன், ஏமா என்ன இந்த உலகத்திலே வெறுத்து போய் நான் எப்படி போய் நான் எங்கே போனால் யாருக்கு என்னன்னு சொல்லி போய் ஒரு கப்பலில் ஏறி நடுக்கடலில் போய் விழுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கடலில் விழுந்துட்டானா என்ன பண்ண முடியும்? நடுக்கடல் தெரியாமல் நைட்டில் போய் குளிச்சுட்றான். அப்போ யாருக்கும் தெரியாது, விழுந்ததே தெரியாது. அப்போ யார் அந்த கரையேற்றுவதுன்னு சொன்னாக்கா அங்கே அம்பாள் கரையேற்றுவாள் அப்படிங்கிறாரு. அம்பாளுக்கு தெரியாமல் எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா அம்பாள் எப்பொழுதும் பிரபஞ்சத்தில் இருக்கிறவங்க. மற்றவங்க நைட்டில் தூங்குவாங்க, இல்லை ஒரு செயல்பாடு நடக்கிறதுல எல்லாமே இருக்காமல் போகலாம். ஆனால் அம்பாள் எப்பொழுதும் எங்கும் ஆம்னி பட்டன் இல்லையா, ஆம்னி ப்ரெசன்ட், எல்லா இடத்திலும் உள்ளவங்க. அதனால் இல்லாத இடமே இல்லை. இப்போ நடுக்கடலை கடலில் விழுந்தாலும் அம்பாள் தன்னை நம்பியவர்களை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுவது அம்பாளின் திருவுள்ளம். அந்த ஆபத்து தானே வந்தாலும் சரி, இப்போ பக்தர்களுக்கு இல்லை இவங்களே வருவித்து கொண்டாலும் எப்படி இருந்தாலும் அதை அம்பாள் நீக்கி அருள்வாள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதுதான் அம்பாளுடைய கருணை திருவுள்ளம். எந்த விதத்திலும் அவங்கள ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அம்பாள் யாரெல்லாம் ஆட்கொண்டாங்களோ அவங்களே கஷ்டத்தில் அகப்பட்டு கொள்ளும்படி விட சம்மதியாது. அம்பாள் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதைத்தான் நான் சொல்கிறாரு, இனி நான் செய்யணும், நான் என்ன செஞ்சாலும் என்ன செயல்பாடு செஞ்சாலும் நடுக்கடலில் சென்றே விழினும், நடுக்கடலில் போய் விழுந்தாலும் கரை ஏற்றுகை நின் திருவுருவமே, என்னை காப்பாற்றி கரையில் கொண்டு வைக்கிறது உன்னுடைய திருவுருவமே அப்படிங்கிறார். அதனால் அம்பாளுக்கு தெரியாமல் நமக்கு எந்த தீங்கும் வராது. ஆனால் அப்படியே தீங்கு வந்தாலும் அவள் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கவர நிறைந்த பரிபூர்ணம் இல்லையா. அதனால் நீ ஒன்றே இந்த அம்பாள் மட்டும்தான், அந்த ஒன்று மட்டுமே பார்க்கும் நிறமெங்கும் நீக்கவர் நிறைந்த பரிபூர்ண வஸ்து. அதனால் எது நடந்தாலும் நீ உடனே காப்பாற்றுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே அப்படிங்கிறார். அம்பாள் ஒன்றே, இந்த பிரபஞ்சத்தின் ஒரே சக்தி ஒன்றேங்கிறார். அப்போ இரண்டாவது பொருள் ஒன்று கிடையாது. உன்னை தவிர வேறொன்றும் இல்லை, உன்னையன்றி வேறொன்றும் இல்லை.
உன்னை என்று மற்றொன்றை நான் காணேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் பிரபஞ்சத்தில் ஒன்றாக இருப்பது அம்பாள், அதனால் ஒன்றேங்கிறாரு. அப்புறம் ரெண்டாவது பொருள் ஒன்றும் இனி இல்லாமல் அம்பாள் இருக்கிறாங்கிறத லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுதுங்க. ஏகாகினி, ஏகம்னா ஒன்று இல்லையா, ஏகாகினி ஒன்று மட்டுமாக இருப்பவள் அம்பாள் லலிதாபுரம். அது வந்து லலிதா பரமேஸ்வரி பரமாம்பிகை என்று சொல்கிறது. அதில் வந்து 665வது நாமாவளி சொல்லுது ஒன்றே அப்படிங்கிறது. அப்புறம் திருக்கோவையாரில் கூட யாவையும் ஏகம் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லுவார், அனைத்தும் ஒன்று அப்படின்னு சொல்லுவார். இப்போ பராசக்தியே ஆனாலும் ஒருத்தியே ஆனாலும், ஆனால் நம்ம பார்க்குறோம் ஒரே ஆல்பத்து எல்லா இடத்துலையும் பல இடங்களில் பல ரூபத்தில் பார்க்குறோம். அம்பாளை மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, அகிலாண்டேஸ்வரி, அபிராமி, அன்னபூர்ணன் பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். இத்தனை நாமங்களில் அம்பாவை பார்க்கலாம். இப்படி வெவ்வேறு இடங்களில் ஒவ்வொரு ஸ்தலங்களில் ஒவ்வொரு பல உருவம் கொண்டு பேரும் கொண்டு அம்பாள் இருக்காங்க. இது வந்து அதனால் வந்து எல்லாம் வந்து நம்ம எல்லாம் நினைப்பாங்க, வெவ்வேறு கொள்கை உடையவர்கள்லாம் தெய்வம் என்று கொண்டாடி வழிபடும் பல உருவங்களும் அவளுக்கு இருக்குது அப்படிங்கிறது அதே மறுபடியும் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுது. அது பகுரூபான்னு சொன்னது கொண்டாடுபவர்கள். அம்பாளுடைய உருவம் ஒன்று தான், அது ஒன்றே. ஆனால் அம்பாளை கொண்டாடுபவர்களுக்கு பல ரூபங்களில் அம்பாள் காட்சியளிக்கிறாங்க. அதை பகுரூபா 854வது நாமத்தில் பலவிதமான ரூபங்களை உடையவள். பிரபஞ்சம் எல்லாமே அம்பாள் திருவுரு தான். ஆனால் அந்தந்த பொருளாக வடிவெடுத்து இளங்குகிறாள் இயல்பான அப்படிங்கிறதே இது காட்டுது. எந்தெந்த செயல்பாடுகளுக்கு எந்தெந்த உருவம் தேவையோ அந்தந்த உருவங்களை அம்பாள் எடுக்கும்போது பகுரூபாவாக பல ரூபங்களாக கொண்ட ஒரு நிலையிலே அம்பாள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது வந்து அதை தான் சொல்கிறாரு, பல உருவேங்கிறார். அடுத்தது முதல்ல ஒன்றேன்னாரு, அப்புறம் பல உருவேன்னாரு. சரி, அம்பாள் வந்து ஒன்றுன்னு சொன்னார், பல ரூபங்கள் இருக்கான்னு சொன்னார். அப்புறம் அம்பாளுடைய நிர்குண ஸ்வரூபினின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம அது லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்க்குறோம். அது வந்து 137வது நாமாவளி சொல்லுது, நிராகாரான்னா உருவங்கள் இல்லாதவள் இல்லையா. அப்படின்னா நிர்குண ஸ்வரூபினி, அவன் வந்து சூட்சம ஸ்வரூபினி. இதெல்லாம் வந்து அம்பாளுக்கு உருவமே இல்லைங்குது. அம்பாள் குணம் குறி கடந்தவள், நிர்குணஸ்வரூபினி, எல்லாவற்றுக்கும் மேலான பரதேவையாக நிற்கும்போது அவள் அந்த அம்பாள் உருவமற்ற நிலையிலே இருக்கிறாங்க. அதனால் அம்பாள் ஒன்றே என்றும் பல உருவேன்னு சொன்ன அபிராமப்பட்டார். இப்போ அருவேங்கிறார். அருவம்னா என்ன? அருவம்னா கண்ணுக்கு தெரியாது. இப்போ சிவபெருமானுக்கு வந்து 3 உருவங்களுக்கு இல்லையா, உருவம், அருவம், உருவம் 3 இருக்குது. உருவம் அப்படின்னா நடராஜா, அருவம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, வெட்டவெளி. உருவம்னா சிவலிங்கம். அதே மாதிரி இங்கே அம்பாள் ஒன்றாகவும் இருக்கிறாள், பலவாகவும் இருக்கிறாள், அருவமாக இருக்கிறாள். அப்படி எப்படி இருந்தாலும் வந்து அம்பாளுக்கு வந்து தன்னுடைய பக்தர்களை கரையேற்றி வழிகாட்டுவதற்காக உருவமும் நாமமும் உடையவளாக வருகிறாள். இப்போ நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், கடவுளுக்கு ஏன் உருவம் இருக்குன்னா, ஒரு பொருளை வந்து நம்ம தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அது இந்த உள்ளத்தில் ஏற்றுவதற்காக. ஒரு வெற்றிடத்தை உள்ளத்தில் ஏற்ற முடியுமா? ஏற்ற முடியாது. அதுக்காக நம்ம உருவத்தை கொடுக்குறோம். அந்த உருவம் வந்து நம்ம கொடுத்ததில்லை. ஞானிகளுக்கு அம்பாள் காட்சி கொடுத்த உருவத்தை அவர்கள் உருவமாக வடித்தார்கள். அந்த உருவத்தை வைத்து நம்ம அம்பாளுக்கு உருவங்கள் கொடுத்துருக்கோம். அதை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறோம். அதுக்கு தான் அம்பாளுக்கு உருவம். இது வந்து இந்த உருவங்களாம் நீ எப்படி யார் கொடுத்தான்னா அதுதான் சொல்கிறேன். ஞானிகளுக்கு இறைவன் உருவம் தன்னுடைய உருவத்தை காட்சி கொடுத்துருக்கிறார். பலருக்கு பல ரூபங்களில் காட்சி கொடுத்துருக்கார், பல நிலைகளில் பல ரூபங்களில் காட்சி கொடுத்துருக்கார். அதனால் அந்த ரூபங்கள் தான் நம்ம அவளை பார்த்து, அது ஏன்னா நம்மளாம் முதிர்ச்சி அடையாதவர்கள், நமக்கெல்லாம் முதிர்ச்சி வரல. நம்ம ஞானிகள் நம்ம சொல்ல முடியாது. அந்த ஞானிகளுக்கு அவங்களுக்கு தெரிவாங்க. அவங்களுக்கு என்ன பார்த்தாங்களோ அதை அவங்க வடிவமாக வடிக்கும்போது அதை நம்ம உள்ளத்தில் ஏற்றிக்கொள்வதனால் நமக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் வரும். அதுக்காக தான் வந்து அம்பாளை வந்து அந்த உருவமாகவும் அம்பாள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட இந்த 3மாக இருக்கிற அருவமாகவும் ஒன்றாகவும் பலவாகவும் இருக்கின்ற அம்மையே நீ என் உமையவளேங்கிறார். என்னுடைய உமையவள், எனக்கு தாயானவள், எனக்கு பாத்திரமானவள், அதனால் என் உமையவளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பாட்டை முடிக்கிறார். இதில் வந்து அம்பாள் வந்து ஒன்றாகவும் பலவாகவும் அருவாகவும் ஒன்றா இருக்காங்க, பலவாக இருக்காங்க, உருவம் இல்லாமல் இருக்கிறாங்க உள்ள மகாதேவி நம்ம எப்படியும் காப்பாற்றுவாள். ஆனால் ஏன்னா அம்பாள் நம்மை ஆண்டு கொண்டவள். ஆண்டு கொண்டவளுக்குள்ளே கடமை தன்னுடைய பக்தனை காப்பாற்ற வேண்டும் என்பது. அதனால தான்
நீ என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய், அதனால் நீ வந்து என்னை காப்பாற்றாமல் போய்விடியோ அப்படிங்கிறது, போயிட்டால் முறையாகுமோன்னு கேட்டுவிட்டு அவரே ஒரு கேள்விக்கு அப்படி தான் இந்த பாலை ஆரம்பிக்கிறாரு. ஆனால் சொல்கிறாரு, நிச்சயமாக அதை செய்ய மாட்டாய், நீ வந்து பரம்பொருள் மகாசக்தி, நீ என்னுடைய நான் தவறே தெரியாமலே தவறுகள் செய்தாலும் என்னை காப்பாற்றுவாய், நான் தெரிந்தே போய் கடலில் விழுந்தாலும் என்னை காப்பாற்றுவாய். ஏன்னா நீ உருவாக அருவமாக பல உருவங்களாக இருக்கிறாய், அதனால் உன்னுடைய பெருமை வந்து சொல்லற்கரியது, அதனால் உன்னுடைய பாதத்திலே நான் பணிகிறேன், என்னை ஆட்கொண்ட என் உமையவளேங்கிறார். என்னுடைய அம்மா உமையவள் வந்து பிரபஞ்சத்துக்கே உரியவள் இல்லையா, அவர் பரமேஸ்வருடைய பாகத்தில் உள்ள உமையவள், அதை வந்து என் உமையவள் அப்படின்னு உரிமையோடு சொல்லி அந்த பாட்டை முடிக்கிறாரு. ஒரு அழகான ஒரு பாடல். மறுபடியும் அந்த பாட்டை உங்களுக்கு சொல்லி இந்த நிறைவு செய்கிறேன். அன்றே தடுத்து என்னை ஆட்கொண்டாய், கொண்டது அல்ல என்கை நன்றே உனக்கு, இனி நான் என்ன செய்யணும், நடுக்கடலில் சென்றே வீழினும் கரை ஏற்றுகை நின் திருவுளமே, ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே அப்படின்னு இருக்கிற அழகான பாடல். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அபிராமி அம்பாவின் பேரர் கருணையும் பரமேஸ்வரன் கடாட்சமும் மகே கணபதி மகாசுப்பிரமணியுடைய பேரர்களும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.